Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோவில் நம்ம 100 most commonly used adverb clause and noun clause sentences தான் பார்க்க போகிறோம். அதோட பார்ட் 1 வீடியோ தான் இது. ஸோ நான் 20 sentences இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஏன் இந்த லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப் கான்வர்சேஷனில் கண்டிப்பாக adverb clause and noun clause sentences இல்லாமல் பேசுகிறதே இல்லை. தமிழ் சென்டென்சஸ் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கேன், அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ அதை எப்படி கரெக்டாக இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்றதுக்காக தான் இந்த லெசன். ஓகே, ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த வீடியோவில் நான் லெசன்ஸ் மாதிரி டீச் பண்ண போகிறதில்ல. ஐம் ஜஸ்ட் கிவிங் ஒன்லி த சென்டென்சஸ் பிகாஸ் நான் லெசன்ஸ் டீட்டெயில்டாக ஆல்ரெடி adverb clause, noun clause, adjective clause எல்லாமே போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே நான் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ எம் வெயிட்டிங் டு see what's gonna happen. இதில் இருக்கிற நவுன் clause what's gonna happen, என்ன நடக்குதுன்னு அப்படின்றது தான் நவுன் clause. what is going to happen. மெயின் clause I'm waiting to see, நான் பார்க்க காத்துக்கிட்டு இருக்கேன். பார்க்க to see, I'm waiting to see. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது எப்படி நடந்ததுன்னு என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது. I can't tell you how it happened. I can't tell you how it happened. இதில் இருக்கிற மெயின் clause என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது. I can't tell you. Noun clause how it happened, இது எப்படி நடந்தது என்று. ஓகே, how it happened. The next one, எங்கே இருக்கேன்னு என்கிட்ட சொல்லு. Tell me where you are. Tell me where you are. Tell me என்கிட்ட சொல்லு, அது மெயின் clause. Noun clause எங்கே இருக்கேன்னு, எங்கே இருக்கிறாய் என்று, ரைட்? ஸோ where you are, where you are. Tell me where you are. The next one, அவன் வீட்டில் இருக்கிறானான்னு கேளு. அவன் வீட்டில் இருக்கிறானா என்று கேளு. கரெக்ட்? ஸோ கேளுன்னு சொல்லும்போது ஆஸ்க், வீட்டில் இருக்கிறானா, இஃப் ஹீ இஸ் அட் ஹோம் ஆர் வெதர் ஹீ இஸ் அட் ஹோம். இதில் மெயின் clause வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்க் தான். ஓகே, இதில் சப்ஜெக்ட் வந்து யூ ஆஸ்க், பட் நிறைய நேரம் நம்ம யூவை சொல்ல மாட்டோம். ஸோ ஆஸ்க், நவுன் clause வீட்டில் இருக்கிறானா என்று, வெதர் ஆர் இஃப் ஹீ இஸ் அட் ஹோம். ஓகே, ஆஸ்க் இஃப் ஹீ இஸ் அட் ஹோம். The next one, இது உண்மையாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் எதிர்பார்க்குறேன், I hope. இது உண்மையாக இருக்கணும்னு, that it is true. I hope that it is true. மெயின் clause I hope, நான் எதிர்பார்க்குறேன். Noun clause இது உண்மையாக இருக்கணும்னு, that it is true. I hope that it is true. The next one, அவனுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியலை. I don't know what he wants. I don't know what he wants. எனக்கு தெரியல, மெயின் clause I don't know. அவனுக்கு என்ன வேணும்னு, noun clause what he wants. Okay, I don't know is the main clause. What he wants is the noun clause. I don't know what he wants. அவன் எப்படி செஞ்சான்னு அவன்கிட்ட கேளு. அவன் இதை எப்படி செய்தான் என்று அவனிடம் கேள், ரைட்? Ask him how he did it. Ask him how he did it. Ask him, அவன்கிட்ட கேளு is the main clause. How he did it, எப்படி அவன் அதை செய்தான் என்று. அவன் எப்படி அதை செய்தான் என்று, how he did it. Ask him how he did it. The next one, நான் எங்கே வாழ்கிறேன்னு பார்க்க அவ வந்தா. நான் எங்கே வாழ்கிறேன் என்று பார்க்க அவள் வந்தாள். She came to see where I live. She came to see where I live. So main clause அவள் பார்க்க வந்தாள். She came to see, பார்க்க to see, right? She came to see. Noun clause நான் எங்கே வாழ்கிறேன் என்று, where I live. நான் எங்கே வாழ்கிறேன் என்று, where I live. She came to see where I live. இது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியலை. I'm not sure whether it is good or not. மெயின் clause எனக்கு தெரியலை, I'm not sure. இல்லைனா I don't know கூட சொல்லலாம். இது நல்லதா கெட்டதான்னு, இது noun clause, whether it is good or not. I'm not sure whether it is good or not. The next one, அவன் மாட்டிக்குவான்னு அவன் பயந்தான். He was scared that he would get caught. He was scared that he would get caught. அவன் பயந்தான், he was scared, main clause. Noun clause that he would get caught. அவன் மாட்டிக்குவான், மாட்டிக்கொள்வான் என்று, correct? So that he would get caught, அது noun clause. He was scared that he would get caught. The next one, எனக்கு மேலும் விஷயம் தெரிந்ததும் கால் பண்ணுறேன். I will call you
once I know more. I'll call you once I know more. இது adverb clause sentences. ஸோ நான் கால் பண்ணுறேன், ஐ வில் கால் யூ இஸ் த மெயின் clause. எப்போது எனக்கு மேலும் விஷயங்கள் தெரிந்ததும், ரைட்? ஒன்ஸ் ஐ நோ மோர் இஸ் தி adverb clause. ஒன்ஸ் ஐ நோ மோர் திங்ஸ் அப்படின்னு போடணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் யூ கேன் ஸ்டாப் வித் மோர். ஒன்ஸ் ஐ நோ மோர். த நெக்ஸ்ட் ஒன், அவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு. வெயிட் until he comes. Wait until he comes. Wait பண்ணு is the main clause. அவன் வர்ற வரைக்கும், until he comes is the adverb clause. Wait until he comes. The next one, ஏதாவது வேணும்னா கால் பண்ணு. Call me if you need anything. Call me if you need anything. கால் பண்ணு, call me is the main clause. உனக்கு ஏதாவது வேணும்னா, if you need anything is the adverb clause. Call me if you need anything. The next one, இங்கே சேர்றதுக்கு முன்னாடி நல்லா யோசி. Think twice before joining here, or think twice before you join here. Okay? Think twice, நல்லா யோசி is the main clause. 2 தடவை யோசி அப்படின்னு அர்த்தம் இல்லை. திங்க் ட்வைஸ்னாவே நல்லா யோசி, ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசி அப்படின்னு சொல்கிறது தான் திங்க் ட்வைஸ். ஸோ மெயின் clause. இங்கே சேர்றதுக்கு முன்னாடி, before joining here or before you join here is the adverb clause. Think twice before joining or before you join here. The next one, அவள் ஹோம்ஒர்க்கை முடித்த பிறகு சமைக்க ஆரம்பிச்சா. After finishing her homework, she started cooking. Or after she finished her homework, she started cooking. She started cooking. அவள் சமைக்க ஆரம்பிச்சா. சமைக்க cooking. She started cooking. அது மெயின் clause. ஹோம்ஒர்க்கை முடித்த பிறகு, after finishing her homework or after she finished her homework is the adverb clause. After finishing or after she finished her homework, she started cooking. அது நடந்து கொண்டிருக்கும் பொழுதே நான் அதை பார்க்கணும். அது நடந்துட்டுருக்கும் போதே நான் அதை பார்க்கணும். I want to see while it is happening. I want to see while it is happening. நான் பார்க்கணும். I want to see. நான் பார்க்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். I want to see. எப்போ? அது நடந்துட்டுருக்கும் போதே. While it is happening. While it is happening is the adverb clause. I want to see is the main clause. I want to see while it is happening. The next one, அவன் பேரை கேட்குற வரைக்கும் அவன் வெயிட் பண்ணான். He waited until he heard his name or till he heard his name. He waited, அவன் வெயிட் பண்ணான், அது மெயின் clause. அவன் பேரை கேட்குற வரைக்கும், till or until he heard his name is the adverb clause. He waited until he heard his name. The next one, அவன் கால் பண்ணா நான் போவேன். If he calls me, I will go. Or I will go if he calls me. நான் போவேன், I will go is the main clause. அவன் கால் பண்ணா, if he calls me is the adverb clause. I will go if he calls me. The next one, அவ போகிறதுக்கு முன்னாடி இதை கொடுத்தா. She gave this before she left. She gave this, அவ கொடுத்தா. Main clause. அவ போகிறதுக்கு முன்னாடி, before she left is the adverb clause. She gave this before she left. வேலை முடிஞ்சதும் நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன். I will let you know once the work is done. I will let you know once the work is done. I will let you know, உனக்கு தெரியப்படுத்துகிறேன், அது மெயின் clause. வேலை முடிந்ததும், once the work is done or once the work is over கூட சொல்லலாம். Okay, is the adverb clause. I will let you know once the work is done. Alright, so yeah, that is it with today's video. So இந்த வீடியோவில் நம்ம 20 daily used or commonly used adverb clause and noun clause sentences பார்த்தோம். ஸோ இங்கே ரெண்டும் கம்பைன் பண்ணி நான் 5 sentences கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. லெட்ஸ் ரீட் இட் ஃபர்ஸ்ட். அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி பணத்தை கட்டிடு. செகண்ட் ஒன், இது எப்படி வேலை செய்யுதுன்னு அவளுக்கு தெரியும். த தேர்ட் ஒன், அவள் வேலை கிடைச்சதுக்கப்புறம் இங்கே வந்தா. த ஃபோர்த் ஒன், நான் படிச்சுட்டு இருக்கும்போது பேசாத. த ஃபிஃப்த் ஒன், அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு சொல்லு. ஆல்ரைட், ஸோ இதில் adverb clause and noun clause sentences கலந்துருக்கு.
ஸோ உங்கள் ஆன்சர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக இதோட பார்ட் 3, பார்ட் 4 அண்ட் பார்ட் 5 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ டோட்டலி நம்ம வந்து ஈச் வீடியோவில் 20 சென்டென்சஸ் நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் 5 சென்டென்சஸ் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் கொஷின் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ டோட்டலி நம்ம 125 சென்டென்சஸ் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.